பிள்ளைகளா நல்லா படிக்கலாமா? சாயந்தரம் ஆயிட்டு புக் எடுத்து படிக்கலாம்ல? எப்பா காலேஜ் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இப்போ தானப்பா வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே, அதுக்கப்புறமா படிக்கும். நல்ல மார்க் எடுக்கணும்னு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கோமா? சரிப்பா. பங்கஜம், கையில தூக்குச்சட்டி தூக்கிட்டு எங்க கிளம்பியாச்சு? ஏங்க பானுமதி ஆஸ்பத்திரியில் அடிபட்டு கிடக்கலாங்க. அதான் கொஞ்சோண்டு கஞ்சி வச்சிருக்கேன், பத்துக்கிடுங்க. சீரகம் மிளகெல்லாம் போட்டு இந்த காய்ச்சலுக்கு ஒப்ப பத்தியில ஒரு கஞ்சி சுட சுட வச்சிருக்கேன். ஒரு 2 வாய் குடிச்சேன்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல, நான் போய் குடிச்சிட்டு வந்துடுவேன். என்ன விளையாடுதியா? என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ சிரிப்பா வருது. ஏன் ஒரு மாரி கண்ணை உருட்டிட்டு நிற்கிது? என்ன புதுசாவட்ட உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க? கொண்டா அந்த கஞ்ச, நானே குடிச்சுக்கிறேன். அவட்டெல்லாம் பேச்சுவார்த்தை வைக்க கூடாது. அவ பண்ணதெல்லாம் மறந்து போச்சோ? ஆ, பெருசா உறவு கொண்டாடிட்டு இருக்க உறவு. போ உள்ள ஓடு, கிச்சன்ல போய் காபி போடு. மெண்டல் மனுஷன் திடீர்னு இருக்கு பிடிச்சிட்டு. கஞ்சி கொண்டு போறாளா? கஞ்சி. ஏன் டீ சிரிக்க? இல்லடி, அம்மா அப்பா சண்டை போடுறத பார்த்தாலே காமெடியா இருக்கும், அதான் சிரிச்சேன். 2 பேரும் புக் எடுத்து படிங்க. எந்த நேரமும் போன் எடுத்துட்டு உட்காந்துருவாளுவ. இவங்க 2 பேரும் சண்டை போட்டா உடனே நம்ம கிட்ட தாவிடுவாங்க. இதே வேலையா போச்சு. சரி வா, சும்மாவது புக் எடுத்து வச்சிருப்போம். எல்லாம் உறங்கிட்டு போலையே. இந்த லூசு மனசை கஞ்ச கொடுக்கூடாம பண்ணிட்டா இருப்பா. சை, மனசுக்கே சரியில்லை. அவளே யாரெல்லாம கிடக்கா. ஒரு பிச்சைக்கார பைய பாக்குறல கூட நம்ம ஒரு அக்காவா இருந்து பாக்குறேன்னா என்ன அர்த்தம்? மெண்டல் கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் பண்ண பெரிய தப்பு சாயந்தர நேரம் கொண்டு போனதுதான். பகல்ல கொண்டு போய் கொடுத்துருக்கணும். இந்த பிள்ளைகளோட்ட எத்தனை வாட்டி சொல்றேன், ஒழுங்கா படுங்கட்டி ஒழுங்கா படுங்கட்டின்னு. பப்பர பேன் படுப்பாளுவ, நமக்கு இங்க இடமே இருக்காது. கடவுளே, விடிஞ்சதே தெரியல. நேரம் ஓடதான் செய்யுது. அதுக்குள்ள சேவல் கூவிட்டா. சரி, மார்கழி மாசம்ல போய் கோலம் போடுவோம். கோலம் போட்டு 2 விளக்கேத்தி வைப்போம். என்ன இருட்டா கிடக்கு? இந்த இருட்டுல கிடந்து கோலம் போடணுமாக்கும். சரி போடுவோம். இது யாருமா இப்படி பேய் கணக்கு பை கொட்டிட்டு போறது? ஆளு உட்காந்துருக்கிறது தெரியலையாக்கும். ஹெல்மெட்டையும் போட்டுக்கிட்டு வரத்த பாரு. யாரையுமே பார்த்ததே இல்ல. எப்பா கோலம் போட்டு முடிஞ்சதுல குறுக்கெல்லாம் வலிக்கு பாச. என்ன இப்படி போறான்? நின்னுட்டான். இப்ப ஏதில போறவன் செயின் அக்கா வாரானே. எடுபட்ட பையில செயினே அக்கா வார நீ. இருனுக்கு என்ன செய்தம் பாரு. ஓடிட்டான பேதில போறவன். கோலம் போடுற பெண்கள்லாம் கவனமா இருந்துக்கிடுங்க. இந்த மாதிரி செயினக்க எவனாட்டு வருவான். தங்க வலை கூடி கூடி போறதுனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்துடுங்க. ஏதோ நான் தப்பிச்சிட்டேன். இனி இருட்டுல கோலம் போடுறத விடணும், இல்லைன்னா துணைக்கு யாரையாவது கூப்பிட்டுடணும் ஆம்பளையாளுக்குல. இன்னும் தூங்கிட்டு தான் கிடக்காவளோ, எந்திரிக்கலையே. எந்திரிங்க எந்திரிங்க, நேராயிட்டு எந்திரிங்க எல்லாரும். என்ன பங்குசு மோர ஒரு மாதிரி இருக்கு? இங்க விடிய காலையில இப்படி கோலம் போட்டு வைத்துடுங்க. ஒரு இடப்பட்ட போய் செயின் அக்கா வந்துட்டான். என்ன சொல்லுது? செயின் அக்கா வந்துட்டானா? செயின் இருக்கா? செயின் எல்லாம் இருக்கு. நான் அவனை சாப்பிட்டா அடிச்சு விரட்டிட்டேன். நல்ல வேலை தப்பிச்சுட்டு பார்த்துக்கிடுங்க. எவ்வளோ ஒரு மோசமான பயிலுலா அலைதானுவோ. தங்க விலை ராக்கெட் வேகத்துல போகுதுல்ல, அதான் இப்படி களவாணி பயிலுவா அலைதானுவோ. இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு கூட கவரிங் நகையே போட்டு விட்டுறணும் போலயமா. பயமா இருக்கு. 1 பவுன் 1,00,000ங்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமா, இனி இருட்டுல போய் கோலம் போட்டு கிடக்காது. நல்ல வெளிச்சம் வரட்டும். ஆளுவ நடமாட்டம் நடந்த பிறமே போடு போ. சரி, காபி போட்டு கொண்டு வர. எந்திரிங்க. ஒரு ரூபாயும் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்துட்டு கிடக்கோம். ஈஸியா அத்துட்டு போயிருதானுவோம் எடுபட்ட பயிலுவ. அந்த அருவி போல் அன்ப தருவாளே, சின்ன அறிவிப்பும் இன்றி சுடுவாளே. நீ கும்மிடி கும்மிடி ஆயுசு கும்மிடி, என்னோட உன்னோட பொத்தி வச்சாலே. மீனாட்சி பாடிட்டே இருக்காத, மண்டக்குள்ள கூடு இருக்கு. ஏகண்ண எப்பவுமே பாடுதனக்க ஜீவன் புதுசா ஏசுத. எப்பயாவது பாடனா ஒண்ணுமில்ல, எப்பவுமே பாடனா எப்படி? மைனி, மீனாட்சி பாட்டுக்கு நான் அடிமை. சரி மீனாட்சி, மனசுல பெரிய பாடகி நினப்புல அலையாத எரிச்சலா இருக்கு. எதுக்கு நீ ரேகா கல்யாணம் முடிச்சு போனப்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? நான் என்ன பண்ண உன்னைய? அந்த நாயை பத்தி பேசாத, அது எங்கேயாட்டு போய் சீரழிஞ்சு நிற்கும். அப்படிலாம் இல்ல, ரேகா நல்லாதான் இருக்கா. நீங்க தான் இப்படி ஒவ்வொரு நாளும் புலம்பி புலம்பி ஒவ்வொரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு.
கொழுந்தனார் என்ன சொல்லுதாருன்னா நான் வந்து கெட்ட புத்தி பிடிச்சவளா சீக்கிரம் செத்துருவேங்காரு. அவரு எங்கக்கா அப்படி சொன்னாரு, நீயே இப்படி சொல்லாதேக்கா. டிவிய போட்டா நாடகம் பார்ப்பேன், இல்ல நான் உள்ள போய் உறங்குவேன். பெருபு வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தி. அத்தம்மா, சின்ன பையன் தூங்கிட்டு தானே இருக்கான், எந்திரிக்கல? இல்லம்மா, அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், எந்திரிக்கல. இவனை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிட்டா? ஆமா, அம்மா அப்பா யாராவது வரணும், இல்லைன்னா கார்டியன் வரணும்னு தான் சொன்னாங்க. நான் கார்டியனும் கிடையாதுல்ல, அதனால ரொம்ப நேரம் நிக்க விட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணி இவனை அனுப்பதுக்குள்ள போதும் ஆயிட்டு. கிறிஸ்மஸ் லீவு 4ஆம் தேதி வரைக்கும் லீவு, அப்புறம் தான் இனிமே தான் ஹாஸ்டலுக்கு போவான். 5ஆம் தேதி போவான். 5 நாளும் கடந்து என் உயிரை வாங்குவானே, பியாதியில போறவன். சி, உன்கிட்டயே நான் வரமாட்டேன். நான் சித்தி சித்தப்பட்டு தான் பேசுவேன். ஏக பிள்ளை இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கா, அவனை ஏசிட்டே இருக்கட்டீங்கன்னா லூசா? எல்லாம் வெறுத்து போச்சு, வாழ்க்கையே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கு. மைனி எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்காதுங்க, போங்க போய் நாடகம் பாருங்க. பெரபு பாப்பா, உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செஞ்சு தரேன். சரி சித்தி. பிறகு இப்ப எத்தனை படிக்கப்பா? 7th படிக்கிறேன் சித்தப்பா. நல்லா படிக்கணும்னா எதுனாலும் என்கிட்ட கேளு. சரி. தம்பி என்ன செய்யறோம்? தம்பி வரங்கிட்டு இருக்காம்பா. நீ போய் ரூம்ல போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு இரு, உனக்கு தெரிசா மணி சாப்பாடு தருவா. சரி சித்தி. அத்தம்மா, நான் போய் தம்பி என்ன செய்தான்னு பார்த்துட்டு நான் ரூம்ல இருக்கேன். சரிம்மா, வெயில அலைஞ்சிருப்ப, போ ரெஸ்ட் எடு. எங்க போற? கொஞ்ச நேரம் அப்படியே தெருவுல போய் காத்தாடிட்டு வாரேன், எரிச்சலா இருக்கு. பாரு, எங்க பிள்ளை காஸ்ட்ல இருந்து வந்திருக்கான், கொஞ்சம் கூட இவளுக்கு பாசமே இல்ல. இவ ஏன் இப்படி இருக்கா? ரேகாவையும் கண்ட காடு விட மாட்டுக்க, பிறபையும் கண்ட காண விட மாட்டுக்க. அவங்க புருஷன் செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மெண்டல் பிடிச்சு போச்சு, நீ எதுவும் கண்டுக்கிடாத. ஆமா. மணி 11 இன்னும் இந்த கன்சிகாவை காணும. ரொம்ப இடம் கொடுத்தது தப்பா போச்சு போல. 9 மணிக்கு பேக்கரியை திறக்கிறதுக்கு வர வேண்டாமா? 11 மணி வரைக்கும் வரலன்னா நம்ம இவகிட்ட நல்லபடியா பேசுறதுனால இவன் தானே கிறுக்கு பையன் என்ன செஞ்சிருவான்னு சொல்லி அசால்ட்டா வாரா. வரட்டும், முதலாளி திமுறை என்னன்னு காட்டுதேன். நான் 11 மணி வரை உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு சோழி இல்லையா? பு 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 வேணுமா? பு பேக்கரிக்கு வாங்கம்மா, பேக்கரிக்கு. கன்சிகா, மணி எத்தனை தெரியுமா? மண்டுக்கட்டு ஐயா, முதலில் ஐயா, கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பத்துக்கிடுங்க. 10 மணிக்கு தான் அந்த கடை திறந்துச்சு, அந்த கடைக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு. நான் 9 மணிக்கெல்லாம் கடை திறந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு வீட்டுக்கு சமைக்கவும் வரல, அவ கீதா கடந்து ஆசிட் அடக்கா தெரியுமா? லீவுன்னு சொல்ல மாட்டியா முதல்ல? மண்டுக்கிட்டு ஐயா, முதலில் ஐயா, இன்னைக்கு ஒரு சோழியா நான் வெளியே போயிட்ட மெத்திடுங்க, வர முடியல, மன்னிச்சுக்கிடுங்க. அவட்ட பேசு, அவ கிடந்து கத்திட்டு கிடக்கா. காலையிலேயே சமைக்கலையுமே வைக்கணும்னு கத்திட்டு கிடந்தா. நீ முதலே சொல்லியிருந்தா அவ ரெடி ஆயிருப்பா. நான் முதலே சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இனிமே நான் வந்து உங்க வீட்டு வேலைக்கு லீவு போட்டா நான் முதலே சொல்லிடுறேன். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி நானும் ரொம்ப இடம் கொடுத்தா நீ ரொம்ப ஓவரா போறேன்னு. 9 மணிக்கு வர வேண்டிய வேலை நீ 11 மணிக்கு வர, வீட்டு வேலைக்கும் வரல. இனி நான் முதலாளி மாதிரி இருந்து காட்டுறேன், சரியா? சரி ஐயா, நீங்க எப்படினாலும் இருங்க ஐயா. நான் என்ன நடந்தாலும் ஒரே நிலைமையில் ஏற்றுக்கொள்ளும் சமநிலை மனநிலை எனக்கு இருக்கு. என்னத்த புரியாம பேசிட்டு கிடக்கா? அதாவது எனக்கு நல்லது நடந்தாலும் நான் அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன், கெட்டது நடந்தாலும் பெருசா எடுத்துக்க மாட்டேன், ஒரே மாதிரி இருப்பேன். என்னத்தையாவது வளரு, ஒழுங்கா கடையில இரு, போயிட்டாரேன். மண்டக்கட்டு ஐயா, முதலாளி ஐயா, இந்தாங்க உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கிட்டு வர போயிருந்தேன். அந்த நகைக்கடை வந்து 10 மணிக்கு தான் திறந்தாவ. நான் எடுத்துட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிட்டு, பத்துக்கிடுங்க, மன்னிச்சிருங்க. இந்தாங்க. என்னது கன்சிகா இது? மண்டக்கட்டு ஐயா, நான் அடிக்கடி லாட்ரி டிக்கெட் வாங்குவேன் பார்த்தீங்களா, கேரளாவில் போய் வாங்கிட்டு வருவோம்ல. எனக்கு ஒரு 25,000 பணம் விழுந்தது பற்றிடுங்க. எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல, தலைகால் புரியலை. ரோடெல்லாம் ஆடுனேன், பூன்னு கத்துனேன். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், நமக்கு ஒரு அழகான கடையில் வேலையும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வந்து ரெடி பண்ணி கொடுத்த நம்ம முதலாளி ஐயாவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு என்னுடைய உள் மனசு சொல்லிச்சு. தெருவில் பூ விட்டுக்கிட்டு இருந்தேன் 5க்கும் 10க்கும். எனக்கு ஒரு பேக்கரியில் வேலை கொடுத்து 3 வேளை சாப்பாடு கொடுத்து, உங்கள் வீட்லேயும் வேலை கொடுத்து அங்கேயும் சாப்பாடு கொடுத்து, உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியாமல் நிறைய எக்ஸ்ட்ராவாக எனக்கு சம்பளமும் கொடுக்கீங்கல்ல முதலாளி ஐயா. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு அந்த 25,000 ரூபாய்க்கும் ஒரே ஒரு 1.5 கிராமில் உங்களுக்கு ஒரு மோதிரம் எடுத்துட்டேன். கன்சிகா, உனக்கு நீ எடுத்துருக்கலாம்ல, எனக்கு ஏமா எடுத்த?
உங்க மேல் உள்ள பாசம், முதலாளி மேல் உள்ள அன்பு, விசுவாசம் வச்சுக்கிடுங்க. என்னம்மா சினிமா பேரா சொல்லுத? இது எப்பவுமே உங்க கையிலே போட்டுக்கோங்க முதலாளி ஐயா. இன்னைக்கு நேரம் கழித்து வந்ததுக்கு என்னை மன்னித்து விடுங்கள். சாரி கன்சிகா, உன்னைய போய் ரொம்ப திட்டிட்டதா என்ன நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. பரவாயில்ல, நீங்க கேவலமான ஆள் தான், இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்கிட வேண்டாம். நீங்க போய் உங்களோட வேலையை பாருங்க முதலாளி ஐயா. ரொம்ப தேங்க்ஸ்மா, கையிலேயே போட்டுக்கிடுதே. செந்த பொண்ணை போய் ஏசிட்டமே, எவ்வளவு பாசமா இருக்கு. அதுக்கு ஒரு மோதிரம் வாங்காம எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. பாவம், நல்ல பிள்ளை. பூ 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 வாங்குங்கம்மா பூ. ஆனா இந்த டைலாக மட்டும் விட மாட்டுக்கா. கேக்கு 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 வேணுமா கேக்கு.